ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றா போல ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய தயிர் சேமியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு முதல்ல ஒரு 1/2 கப் சேமியா எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்ல ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்ல பச்சை தண்ணியில் இந்த சேமியாவை காட்டினீங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். நல்லா தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இந்த சேமியாவை மாற்றிடலாம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட இப்போ ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக திராட்சை தேவைன்னா இதை சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிவிடுங்க. துருவின கேரட் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிதத்தை வந்து அந்த தயிர் சேமியாவில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடி மேலுமா நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போவே உப்பு சரி பார்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் திக்காயிடுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே டெலிஷியஸான இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷும் கூட. டக்குன்னு செஞ்சிடலாம். தயிர் சேமியா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.